வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. சஜித் கொண்டு வந்த திட்டத்தில் நிதி மோசடி, போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். மஹிந்தவையும் விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல கைது. முன்னாள் அமைச்சர் காஞ்சன நிலக்கரி தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை. பலாலி காணி விடுவிப்பு போராட்டம், போராட்டக்காரருக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூல வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. அகில விராஜ் காரியவசத்துக்கு பிணை. தொடர்பான விரிவான செய்திகள். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள பல கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான நிலை நிலவுவதன் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பர் நிறத்திலான அவசர எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பிட்டி வரையிலான மற்றும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான மற்றும் காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பிட்டி வரையிலான கடல் பிராந்தியங்களில் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடுவதோடு கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். கடற்றொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வீட்டு திட்ட மிகுதி நிதியை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது 18ஆம் தேதி அராலி மத்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியின் போது 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசவினால் இந்த வீட்டு திட்டமானது வழங்கப்பட்டது. குறித்த வீட்டு திட்டத்தின் மொத்த நிதியானது 5 லட்சம் என்று கூறப்பட்டாலும் முழுமையான நிதி பயனாளிகளை சென்றடையாத காரணத்தினால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் தமது கோரிக்கைகளை பதாகைகளாக தாங்கி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கானை பிரதேச செயலக உதவி பிரதேச செயலர் மற்றும் உதவி திட்ட பணிப்பாளர் ஆகியோரிடம் மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தார்கள். அந்த மனுக்கள் பிரதேச செயலாளரூடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் கந்தையா இங்கேஸ்வரன், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்னும் சில நாட்களில் சிறைக்கு செல்வார் என்று அரசாங்க தரப்பினர் கூறி வரும் நிலையில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்குவது நீதிமன்றமா அல்லது அரசாங்கமா என்ற கேள்வியை நாமல் எழுப்பியுள்ளார். அமைச்சர்கள் முன்கூட்டியே சிறை தண்டனை குறித்து கருத்து தெரிவிப்பது நீதித்துறையில் அரசியல் தலையீடு குறித்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளை நாமல் தனது அரசியல் பிரச்சாரங்களில் கோட்டாபய, பசில் உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினரையும் விமர்சித்து வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. இதனிடையே பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் உள்ளிட்ட 4 எதிராக முறைப்பாடு தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது. இதனால் நாமல் ராஜபக்ச தொடர்பான அரசியல் மற்றும் நீதித்துறை விவகாரங்கள் தற்போது தீவிர கவனத்தை ஈர்த்தும் இருக்கின்றன. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கை குறித்த விசாரணைக்காக இன்று காலை குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக மேலதிகமாக 6 பணியாளர்களை பணியில் அமர்த்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக ஹெஹலிய ரம்புக்வெல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். நிலக்கரி கொள்வனவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின்
ஒரு பகுதியாகவே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், நடைமுறைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து ஆணைக்குழுவினார் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மின்சார உற்பத்திக்கான பிரதான எரிபொருட்களில் ஒன்றாக நிலக்கரி காணப்படுவதோடு அதன் கொள்வனவு தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் நிலக்கரி கொள்வனவு நடவடிக்கைகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக தீர்மானங்கள் தொடர்பில் உண்மைகளை கண்டறியும் நோக்கில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவிடம் இன்றைய தினம் இடம்பெறும் விசாரணைகளில் நிலக்கரி கொள்வனவு தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பலாலியில் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் கணேசபிள்ளை வேந்தன் உள்ளிட்டோருக்கு எதிராக பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி பலாலி டி சந்தையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறிப்பிட்ட வழக்கின் கீழ் சந்தேக நபர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. OIC மற்றும் ASP ஆகியோரும் அன்றைய தினம் முன்னிலையாகுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டமூலம் ஆகியவற்றை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பதற்காக நீதித்துறை திருத்த சட்ட மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்டமூல வரைவுகள் தொடர்பான மேலதிக விவாதங்கள் எதிர்வரும் அமர்வுகளின் போது முன்னெடுக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற அமர்வுகளில் உறுப்பினர்கள் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு சபாநாயகர் செவிசாய்ப்பதில்லை என்றும் தற்போதைய சபாநாயகரை மாற்றி ஜனநாயக ரீதியில் செயற்படும் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிலைய ஊழியர் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரையும் தலா ₹5 மில்லியன் மதிப்புள்ள 2 பிணைப்பத்திரங்களில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் குறித்த இருவரும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. சஜித் கொண்டு வந்த திட்டத்தில் நிதி மோசடி, போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். மஹிந்தவையும் விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல கைது. முன்னாள் அமைச்சர் காஞ்சன நிலக்கரி தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை. பலாலி காணி விடுவிப்பு போராட்டம், போராட்டக்காரருக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூல வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. அகிலவிராஜ் காரியவசத்துக்கு பிணை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.